ஹே கோடர்ஸ், வெல்கம் பேக் டு கோட் வித் இதுவும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே 88ல் எஸ்கியூலோட வெக்காபுலரிஸ் எல்லாமே பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போது நாம் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு சிடி விசஸ் சப்குவெரி விசஸ் வியூஸ் இது மூணுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜஸ்ட் எஸ்கியூல் ஃபீச்சர்ஸோட சம்மரி மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஆர்கிடெக்சரல் ட்ரேட் ஆஃப்ஸ் எல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாகவே நான் இன்னைக்கு டே 89ல் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு ப்ரோ மாதிரி ஒரு குவெரியை மெயின்டெனபிளாக பெர்ஃபார்மனண்ட்டாக அண்ட் லாஜிக்கலாக ஒரு நல்ல திங்ஸா வந்துட்டு நம்ம கொடுக்க போறதுக்காக ஒரு மெயின் திங்ஸ் வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு டியர் டவுன் த வால் பிட்வீன் சப்குவெரிஸ், சிடிஸ் அண்ட் வியூஸ். ஜஸ்ட் அதை வந்துட்டு எப்படி எழுதுறதுன்னு மட்டும் பார்க்காம ஜஸ்ட் அதோட ஆர்கிடெக்சரல் ட்ரேட் ஆஃப்ஸையும் வந்துட்டு நம்ம பார்த்து குயிக்காக வந்துட்டு எப்போ வந்துட்டு நம்ம ஃபிக்ஸஸ் டூல்ஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ் லாஜிக்ஸை எப்போ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் ஒரு டேட்டா பேஸில் பெர்மனெண்ட் அசெட்டாக வந்துட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்லைட் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் சப்குவெரிஸ்னா என்ன, சிடிஸ்னா என்ன, அண்ட் தென் வியூஸ்னா என்னங்கிறது நம்ம ஏற்கனவே தெரியும் இல்லையா. ஸோ இப்போது நம்ம வந்துட்டு ஆல்ரைட் டிசிஷன் மேட்ரிக்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இதுக்கு எல்லாத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மட்டும் கொடுக்காம அதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி பில்ட் டு லாஸ்ட் அப்படிங்கிறதையும் அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செக் பண்ண போகிறோம். எல்லாருமே என்கிட்ட அதிகமாக கேட்குறது வந்துட்டு எப்போ நான் வந்து வியூ கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆன்சர் இஸ் சிம்பிள், பர்சிஸ்டன்ஸ் ஈக்குவல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவ்வளோதான். இவ்வளோ தான் ஆன்சர்ஸ். ஸோ நீங்கள் ஒரு வியூ கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட டேட்டா பேஸோட ஒரு கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறீங்க, லாஜிக் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோ, நான் அதை எக்ஸ்பிளிசிட்டாக டெலிட் பண்ணுற வரைக்கும் அதை அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுவே வந்துட்டு சப்குவெரிஸ் அண்ட் சிடிஸ் அப்படின்னா இட்ஸ் பியூர்லி எஃப்எம்எல். இது வந்துட்டு மைக்ரோ செகண்ட்ஸ்க்கு மட்டும்தான் உங்களோட query வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ எப்பயாவது நீங்கள் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க ஒரு சேம் query 3 டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட்ஸில் அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் டெப்ட்டை வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் யோர் சிக்னல் தட் இட்ஸ் டைம் டு அப்கிரேட் த லாஜிக் இன்டு அ பெர்மனெண்ட் வியூ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ செகண்டாக வந்துட்டு நம்ம ஸ்கோப் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் நான் சொல்வேன். ஸோ சப்குவெரிங்கிறது ஒரு ப்ரைவேட் லாஜிக் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இட்ஸ் ஸ்டக்ட் வே. ஓகே, லைக் இது வந்துட்டு ரீயூசபிளாக இருக்காது. அதே மாதிரி எல்லாமே வேர் கிளாஸில் தான் எப்பயுமே ஹிடனாக இருக்கும். ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட் ஃபார் ஒன் ஆஃப் ஃபில்டர்ஸ். ஒரு தடவை நான் பண்ணணும் அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம். இதுவே சிடிஸ் அப்படின்னா இட்ஸ் அ லாஜிக், லோக்கல் லாஜிக். லைக் உங்களோட பிளாக் ஆஃப் கோட் வந்துட்டு டிஃபைன் பண்ணுறதுக்கும் அதை நேம் பண்ணுறதுக்கும் அதை ரெஃபரன்ஸாக வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் எக்ஸிக்யூஷனில் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு நோட் புக்கில் அப்படின்னா அந்த நோட் புக்கில் மட்டும்தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். சிடிஸும் அப்படி தான், சப்குவெரிஸும் அப்படி தான். இதுவே வியூஸாக இருந்துச்சுன்னா அப்படி கிடையாது. இட் இஸ் காமன் ஃபார் ஆல். ஓகே, ஸோ இட்ஸ் அபவுட் ஆர்கனைசிங் யுவர் தாட்ஸ். நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஃபைனலாக த வியூ இஸ் குளோபல் லாஜிக். இது வந்து என்டையர் ஸ்கீமாக்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களோட பிஐ டூல்ஸ் இல்லை உங்களோட டீம்குள்ளெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெஃபர் பண்ணி பார்த்துக்க முடியும். பட் சிடிஸ் அண்ட் சப்குவெரிஸில் இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ த தேர்ட் ஹிடன் பவர்ங்கிறது ரிகர்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சப்குவெரிஸ் அண்ட் வியூஸ் வந்துட்டு ரிகர்ஷன் அப்படின்னு சொல்லும் போது நோ தான் சொல்லுவாங்க. isn't just a design choice, it's a functional limitation. ஸோ நீங்கள் கிராஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் எம்ப்ளாயி ரிப்போர்ட்டிங் ஹைரார்கீஸ் இல்லை சப்ளை செயின் பார்ட்ஸ், கேட்டகரி ட்ரீஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா the CT is not just a nice to have, it's your only viable tool. அது வந்து நம்ம எப்பயும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த டேபிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4 columns and 3 rows மட்டும் பார்க்காம இட் இஸ் லைக் அ லைஃப் சைக்கிள் ஆஃப் த SQL. ஸோ எக்ஸ்ப்ளோரேஷன், ஆர்கனைசேஷன், ஸ்டாண்டர்டைசேஷன் இதுதான் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாபகம் வரணும். ஸோ யூ ஸ்டார்ட் வித் சப்குவெரி டு டெஸ்ட் அன் ஐடியா. ஒரு ஐடியாவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்குவெரி வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர்கனைசேஷன் சொல்லும் போது உங்களோட லாஜிக் கொஞ்சம் க்ரோ ஆகும் போது அந்த சப்குவெரிஸ் எப்படி ஆகும் அப்படின்னா சிடிஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ உங்களோட கோட் க்ளீனாக இருக்கும் அண்ட் தென் ரீடபிளாக இருக்கும். ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்லும் போது ஒன்ஸ் நீங்கள் லாஜிக்கை ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், யூ ஜஸ்ட் ப்ரொமோட்டட் டு அ வியூ. இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்குவெரிஸ்லேருந்து வியூஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான லாஜிக் வந்து நீங்கள் கற்றுக்கணும். ஸோ இந்த ஃப்ளோவை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டாலே போதும். நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்டாக இருக்கீங்க இல்லை என்னவா இருந்தாலுமே வந்துட்டு ஒரு டேட்டா இன்ஜினியர், டேட்டா ஆர்கிடெக்சராக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாறலாம். ஸோ யூ ஆர்ன்ட் ஜஸ்ட் ரைட்டிங் த queries, யூ ஆர் மேனேஜிங் அ டேட்டா ஈகோ சிஸ்டம். ஸோ ஏன் இது ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் டெப்ட் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆகுது. அந்த லைஃப் சைக்கிள் பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். அத்தாரிட்டிவ் அண்ட் கான்டென்ட் லாங்குவேஜ் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தெரிஞ்சு நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ மாஸ்டர் பண்ணியாச்சு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சப்குவெரிஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். பட் நம்ம வந்துட்டு
ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்கலாமா? ஸோ நீங்கள் சப்குவரிஸ் பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு மெனி டெவலப்பர்ஸ் வந்துட்டு சப்குவரிஸ் வந்துட்டு பை டிஃபால்ட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃப்ராங்க்லி இன் மெனி சினோரியோஸில் வந்துட்டு அது ஓகே தான், ஆனால் தே ஆர் குவிக் அண்ட் டர்ட்டி டூல்ஸ் ஆஃப் அவர் ட்ரேட். ஸோ நம்ம ஒரு ஹானஸ்ட்டாக இருக்கணும், அது காஸ்ட் வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்னா சப்குவரிஸ் லைட் சாய்ஸ் தான். ஸோ வென் யூ சி சப்குவரி இன்சைட் வேர் கிளாஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களோட வேல்யூ வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் சர்ஜிக்கல், இட்ஸ் ப்ரிசைஸ். ஓகே, அதே மாதிரி அது எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஆனால் பட் லுக் வாட் ஹேப்பன்ஸ் த மொமெண்ட் யூ ஸ்டார்ட் நெஸ்டிங் தெம். நான் எல்லாத்தையும் கொண்டு வரேன் அப்படின்னா யூ கெட் அ சப்குவரி, ரைட்? சப்குவரிக்குள்ள சப்குவரி இன்சைடு இன்னொரு சப்குவரி இன்னொன்று அப்படின்னு வந்துட்டே இருக்கும்போது திஸ் இஸ் வாட் வி கால் த ரீடபிலிட்டி வால். ஸோ நீங்கள் அந்த வால் வந்துட்டு ஹிட் பண்ணும் போது நீங்கள் ப்ரோக்ராமராக இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பசில் சால்வர் மாதிரி மாறிடுவீங்க. ஸோ அண்ட் இன் ப்ரொஃபஷனல் என்வரான்மெண்ட்லேயும் வந்துட்டு உங்களோட கொலீக்ஸ்க்கு வந்துட்டு அந்த பசிலை சால்வ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ ஜஸ்ட் உங்களோட பிஸ்னஸ் லாஜிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா மட்டும் போதும். ஸோ த பிக்கஸ்ட் இஷ்யூ வித் சப்குவரி இஸ் இன் ஜஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். Modern query optimizers are actually quite smart at handling them. ஓகே, இந்த இஷ்யூவே வந்துட்டு மெயின்டெனபிலிட்டி தான். அதனால தான் வந்து சப்குவரிஸில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தப்பிக்க பார்க்குறோம். ஸோ வேர் கண்டிஷன்ஸும் நிறைய லூப்பிங்காக ரெக்கர்சிவாக வரும்போது நம்மளுக்கு அது வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் டாக்டிக்காக இருக்குது. ஸோ உங்களோட லாஜிக் வந்துட்டு ஒரு 6 monthsக்கு மாறிட்டே இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நெஸ்டட் லேயர்ஸ்க்கு வந்துட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கணும். அண்ட் தென் இப்போ ஏதாவது கஸ்டமைஸ்டாக எனக்கு தேவை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நெஸ்டட் குவரிஸில் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அங்கே தான் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா பிரேக் வரும். அங்கே தான் வந்துட்டு உங்களுக்கு நிறைய டைம் ஆக்சுவலாக எடுத்துக்குமே. நீங்கள் இல்லைனாலுமே இன்னொருத்தவங்களால உங்களோட கோடை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டபிளாக வச்சுக்கணும். அண்ட் தென் அது வந்துட்டு உங்களை தவறையும் எல்லாருக்கும் வந்துட்டு புரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த 2 டீப் லெவல்லையும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா யூ ஹேவ் அவுட் க்ரௌன் இட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ யூ ஹேவ் மூவ் பாஸ்ட் டு த குவிக் ஃபேஸ் ஸ்பேஸ் டு யூ ஆர் நவ் இன் த டெரிட்டரி ஆஃப் டெக்னிக்கல் டெப்த். ஸோ இதுதான் நம்மளோட ட்ரிகர் பாயிண்ட். ஸோ அங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேக்கப்பை ஸ்டாப் பண்ணிட்டு ஜஸ்ட் வி பேக்கப் அண்ட் வி ரிஃபேக்டர் இன்ட்டு சம்திங் மோர் ரோபஸ்ட். கரெக்டாக? ஸோ இதெல்லாத்தையுமே நான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாஜிக்கலாக நம்மளோட சப்குவரிஸில் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸாக இருக்கும். ஸோ சிடிஸ் வந்துட்டு எப்போ வரும், த லாஜிக்கல் பைப்லைன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது லைக் எஸ் நாங்கள் வந்துட்டு ஒரு சப்குவரிஸ் வந்துட்டு போஸ்டட் நோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா சிடிஸுங்கிறது வந்துட்டு காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆர்கிடெக்சரல் ப்ளூ பிரிண்ட். நம்ம சப்குவரியிலேருந்து ஒரு சிடிக்கு நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் சின்டாக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணாமல் உங்களோட மெத்தடாலஜியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இன்லைன் எவ்ரி திங் அப்ரோச் டு அ பைப்லைன் அப்ரோச்சாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க. ஸோ ஹவ் வி ப்ராசஸ் காம்ப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது தான் வி டோன்ட் நீட் to read a 500-page book in a one massive uninterpreted sentence. So we break into chapters and CTE allows you to do the exact same thing with your data. So CTE நாங்க define பண்ணிட்டோம் அப்படின்னா just you give a name and the logical boundary of the specific piece of your analysis, right? So உங்களோட next personக்கு நீங்க சொல்றீங்க, just the file நீங்க open பண்ற next personக்கு நீங்க சொல்றீங்க here is the data I am extracting, here is the transformations I am performing and here is how I am filtering அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் பார்ட்டாக நான் பிரித்து வச்சுருவேன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோம் இல்லையா, ஸோ எப்படி வந்து நம்ம லாஜிக்கலாக நம்மளோட சிடிஸை ஃபில்டர் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் வாட் வி கால்ட் அஸ் செல்ஃப் டாக்குமெண்டிங் கோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பட் தெர் இஸ் ஈவன் மோர் பவர்ஃபுல் ஆஸ்பெக்ட் டு திஸ், லைக் ரீடபிலிட்டி வந்துட்டு ஸ்கோப்குள்ளே இருக்கும். அண்ட் தென் ஹேவ் யூ எவர் நீட் டு பெர்ஃபார்ம் அன் எக்ஸ்பென்சிவ் கேல்குலேஷன்ஸ் லைக் அக்ரிகேஷன்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் நாட் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா சேம் குவரியே வந்துட்டு ட்வைஸ் ரிசல்ட் நம்மளுக்கு வந்துடும். So subquery use பண்ணும்போது you might be forced to calculate it twice, which is a performance disaster, right? So CTs வந்துட்டு அப்படி இல்லை, ஒன்ஸ் கால்குலேட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதை நேம் பண்ணி வச்சிரும். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது ஜஸ்ட் உங்களோட மெயின் குவரியில் ரெஃபரன்ஸாக நம்ம வச்சுட்டா வந்துட்டு போதும். ஸோ இட் டர்ன்ஸ் அ chaotic nested mess into a clean top down flow. ஸோ இப்போ உங்களோட லாஜிக் வந்துட்டு pipeline வந்துட்டு build பண்ணி வச்சிருக்கீங்க. You start with your raw data at the top, you apply your transformation step by step in the CTs and you present your final result at the bottom. So இதுதான் வந்துட்டு ஒரு ப்ரோட மெயின் கோல் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லையா? எஸ், ப்ரோ வந்துட்டு ஜஸ்ட் கோடை மட்டும் எழுதாமல் அது எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ரோ லெவல் டேட்டான்ஸ் வந்துட்டு நம்மளோட கோடை வந்துட்டு எழுதிருக்கணும். ஸோ உங்களோட டீம்மேட்ஸ் வந்துட்டு அந்த சிடி பேஸ்ட் குவரியை பார்த்தா shouldn't have to spend 15 minutes reverse engineering your joins.
ஸோ தட் இஸ் த சக்ஸஸ் ஆஃப் எவ்ரி டேட்டா இன்ஜினியர். ஸோ அது வந்துட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி அவங்களுக்கு படிக்க முடிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு தட் இஸ் த பவர் ஆஃப் த சிடிஸ். இதுதான் வந்துட்டு மெயினாகவே நம்ம சிடிஸ்க்கு கோவா போகிறதுக்கான ரீசனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வியூஸ். வியூங்கிறது வந்துட்டு சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிஸ்போசபிள் டூல்ஸ் வந்துட்டு அண்ட் பைப்லைன்ஸ் டூல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கவர் பண்ணிட்டோம் இல்லையா. ஜஸ்ட் வி அரைவ் அட் த டேட்டாபேஸ் அஸ் இட் தி வியூ. நம்ம வியூஸை பற்றி பார்க்கும்போது ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு ஒன்லி யூஸர் நம்ம மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி இன்னும் கொஞ்சம் ஹை ரேஞ்சில் வந்து திங்க் பண்ணோம். லைக் வியூங்கிறது வந்துட்டு நாட் ஜஸ்ட் அ query, it is an API of your data அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏபிஐங்கிறது தெரியும்ல, whenever we hit the API it hits the server and it will get the return the data you want, ரைட். ஸோ அதே மாதிரி தான் வியூ வந்துட்டு ஒரு ஏபிஐ ஆஃப் யுவர் டேட்டா அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒரு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் யூ ஹாவ் அ மார்க்கெட்டிங் டீம், ஃபினான்ஸ் அனலிஸ்ட் அண்ட் ஆட்டோமேட்டட் டேஷ்போர்ட்ஸில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரே டைமில் டேட்டா பேஸ் ஹிட் பண்ணுறது அப்படின்னா இஃப் யூ லெட் எவ்ரி சிங்கிள் பர்சன் ரைட் தேர் ஓன் காம்ப்ளெக்ஸ் ஜாயின் லாஜிக் யூ ஆர் கேரண்டீட் டு கெட் இன்கன்சிஸ்டன்ட் ரிசல்ட். கரெக்டாக. ஸோ ஒரு பர்சன் வந்துட்டு வேர் கிளாஸை ஃபர்கெட் பண்ணிட்டா கூட அனதர் ஜாயின்ஸ் ராங் ஐடியில் கொடுத்துட்டா சடனாக உங்களுக்கு 2 different total revenue numbers வந்துட்டு சேம் மீட்டிங்கில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் ஆர்கிடெக்சர், நாட் அ ஃபெயிலியர் ஆஃப் மேத். ஸோ உங்களோட வியூங்கிறது வந்துட்டு ஒரு ப்ரைமரி டிஃபைன்ஸ் அகெயின்ஸ்ட் தட் கேஸ். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் பிஸ்னஸ் லாஜிக் வந்துட்டு ஒரு வியூவில் வந்துட்டு நீங்கள் wrap up பண்ணி வச்சிருக்கிறதுனால ஜஸ்ட் உங்களுக்கு என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத்தை வந்துட்டு நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ யூ ஆர் எசென்ஷியலி சேயிங் தட் திஸ் இஸ் த அஃபிஷியல் வே டு டிஃபைன் அன் ஆக்டிவ் கஸ்டமர். ஸோ எப்போல்லாம் அண்டர்ல அந்த table structure வந்து சேஞ்ச் ஆகுதோ, மேபி a column name shift or a database migration happens, you update the view once. ஜஸ்ட் நாங்கள் முன்னாடி சொல்லியிருந்தோம்ல, வியூங்கிறது வந்துட்டு ஒரு query-யை தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணியிருக்கோம். whenever the view வந்துட்டு ஹிட் ஆகும்போது அந்த query ரன் ஆகி அதோட ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கும். சேம் டேபிள் தான், பட் நான் டேபிளோட ஸ்ட்ரக்சர் தானே மாற்றிருக்கேன், அதனால வந்துட்டு எனக்கு வியூ அப்டேட் பண்ண தேவையில்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெரிய மிஸ்டேக் பண்ணுறோம். வை? பிகாஸ் இந்த வியூக்குள்ளே வந்துட்டு ஸ்கீமாவும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். கரெக்டாக. இப்போ நீங்கள் மறுபடியும் அந்த query-யை வந்துட்டு ஹிட் பண்ணும்போது அந்த ஸ்கீமா மிஸ்மேட்ச்சில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவுட்புட்ஸ் கிடைக்காம இருக்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு ப்ரைமரியாக ஒரு எரர் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ எப்போல்லாம் நம்ம ஒரு டேபிளை வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன், அந்த டேபிளை வச்சு நான் வந்துட்டு ஒரு வியூ வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த வியூவும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, மறந்துடவே கூடாது. ஸோ அண்ட் ஃபார் த செக்யூரிட்டி கான்ஷியஸ் வியூ இஸ் யுவர் மோஸ்ட் பவர்ஃபுல் டூல். நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், மேனேஜ் பண்ண முடியும் யார் யாருக்கெல்லாம் வந்து பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்ல வந்துட்டு என்ன பண்ணலாம், வியூக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு பார்க்கலாம், இவங்க எடிட் பண்ணலாம், இவங்க வந்துட்டு ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்துட்டு என்ன பண்ண முடியும், மென்ஷன் பண்ண முடியும். ஸோ யூ கேன் யூஸ் இட் டு அப்ட்ராக்ட் அவே சென்சிட்டிவிட்டி. ஸோ உங்களோட யூசர் ஆக்சஸை வந்துட்டு அந்த வியூவை வந்துட்டு லைக் அந்த ராவை ஹைட் பண்ணி அண்டர்லைங் டேபிள்ஸில் அந்த பர்சனல் ஐடென்டிஃபிகல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும், உங்களால் ஹிடனாக வச்சுக்க முடியும். ஸோ த ப்ரோ இன்சைட் வந்துட்டு a view is long term commitment. You are deciding that this logic is most important enough to live in your database schema permanently. Okay, so ஒரு documentation தேவை, and then version controls தேவை, and then it requires the maintenance. ஸோ நீங்கள் எப்பயாவது வியூ வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் எஸ்கியூஎல் query மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் அந்த அது வந்துட்டு ஒரு ப்ராடக்டாக கன்சிடர் பண்ணி அதையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ஏபிஐ அனாலஜி இருக்கும், இன்கன்சிஸ்டன்டாக ட்ரூத் ஆர்குமெண்ட் வந்துட்டு இருக்காது, செக்யூரிட்டி, ப்ராடக்ட் மைண்ட் செட், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வியூஸில் எசென்ஷியலாகவே நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கொடுக்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்கிடெக்சரல் வேவாக பார்க்க போகிறோம். ஸோ ஆர்கிடெக்சர் வேவ்னு சொல்லும் போது லைக் உங்களோட டாக்டிக்கல்லேருந்து ஸ்ட்ரக்சரலாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மூவ் பண்ணுறீங்க. ஸோ how do you actually decide which tool to use and when you are starting at the blank editor அப்படிங்கிறது தான் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். ஜஸ்ட் ஃபீச்சர்ஸை மெமரைஸ் மட்டும் பண்ணாமல் இன்டர்னலைஸாக வந்துட்டு டிசிஷன் ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ யூஸ் திஸ் hierarchy to guide your professional choices. Okay, start at the bottom, use a subquery for quick and dirty work. If you are avoiding or if you are doing a trivial or one time check வந்துட்டு like simple var filter வந்துட்டு doesn't need to be read by anyone else, right? So ஒரு subquery வந்துட்டு ஒரு perfectly acceptable one. So it is the sticky note of the SQL world, fast, temporary and functional இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மிடில்க்கு போகலாம், யூஸ் சிடிஇ ஃபார் லாஜிக் பைப்லைன்ஸ். நீங்கள் லாஜிக் வந்துட்டு க்ரோ ஆகிட்டே இருக்கு அப்படின்னா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்துட்டு ஒரு ரீடபிளாக வந்துட்டு மாற்றுறது நம்மளோட கடமை. ஸோ அப்போது உங்களோட query வந்துட்டு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஒன் ஸ்டெப்
அப்பர் நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஆஃப் த சேம் டேட்டா வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிடிஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஸ்டாப் பீங் அ கோடர் who writes the code that works and start being an engineer who writes the code that communicates. Okay, next lastly, aim for the top, use a view for database asset. So உங்களோட லாஜிக்கலாக பில்ட் ஆயிருக்கு சம்திங் இந்த பிஸ்னஸ் வந்துட்டு ஒரு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத்தாக வந்துட்டு உங்களோட டீமுக்கு வந்துட்டு கொடுக்குது அப்படின்னா just do not leave it trapped in a script file, promote it, turn it to a view. So this is how you transition from being an individual contributor to an architect who builds the infrastructure of others to realize. ஓகேயா? ஸோ ஒரு குட் கோட் வந்துட்டு மெஷினில் ஒர்க் ஆகாது, மிஷினுக்காக வேலை செய்யாது, ஒரு ப்ரொஃபஷனல் கோட் தான் வந்துட்டு ஹியூமனுக்காக வந்துட்டு வேலை பார்க்கும். அதே மாதிரி ஆர்கிடெக்சர் கோட் ஒரு ஆர்கனைசேஷனுக்காக வந்துட்டு நம்மளுக்கு வேலை பார்க்கும். ஸோ எப்பயுமே நம்ம டிஸ்டிங்ஷனாக தான் இருக்கணும். ஸோ உங்களோட ஒர்க் வந்துட்டு ஃபாஸ்டராக மட்டும் இல்லாமல் அது லாங்கராகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம கோடை வந்துட்டு நம்ம எழுதி வச்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஹோல் சிடி சப்குவரிஸ் அண்ட் வியூஸ்குள்ளே டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ எனிவேஸ் எப்பயும் வந்துட்டு ஸ்டிக் டு வாட் வி ஆர் சேயிங். லைக் எப்பயுமே வந்து நம்ம ப்ரோ லெவலில் இருக்கணும், நம்மளோட கோட் வந்துட்டு எஃபிஷியன்ட் அண்ட் ரீடபிள் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லாங்கர் டர்மாக இருக்கணும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃப்ரம் திஸ் கோட் வித் கீப் கோடிங் அண்ட் கீப் ஸ்பார்க்லிங். பை கோடர்ஸ்.